அப்ஷர்ல பாத்தீங்கன்னா நிறைய புதுசா டிரைவர் வராங்கன்னா அந்த ஓனர் என்ன பண்ணுவாங்கன்னா கார் பேர் இருக்குல்ல போலாம். நாளைக்கு வேற லவ்வர்ஸ் டேவா, திருப்பி 2வது வேற பதிவு பண்றேன். வாழ்க்கை நமக்கு இப்படியே போய்கிட்டு இருக்கு, பார்க்கலாம். அந்த வெல்கம் டு அனதர் பிளாக். என்ன ஒரு நாளைக்கு விஷயம்னா லவ்வர்ஸ் டே நாளைக்கு. இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா நாளைக்கு இந்த லவ்வர்ஸ் டே அன்னைக்கு தான் பார்ப்பீங்க. என்ன ஒரு விஷயம்னு தெரில. லவ்வர்ஸ் டேலாம் நல்லபடியாக கொண்டாடுங்க. லவ்வர்ஸ் இருந்தாலும் சரி, சிங்கிளாக இருந்தாலும் சரி. லவ்வர்ஸாக இருந்தால் ஒயிட் ஷர்ட்டை போடுங்க, சிங்கிளாக இருந்தால் பிளாக் ஷர்ட்டை போடுங்க. அதனால நாளைக்கு நான் என்ன ஷர்ட்டை போட போகிறேன்னா பிளாக் ஷர்ட்டை தான் போட போகிறேன். இதில் இருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. இது ஜஸ்ட்டு பாரு ஒரு ஜாலிக்கு தான் சொல்கிறேன். நல்லா எஜுகேஷனில் கவனம் செலுத்துங்க, ஓகேவா? லவ் அது அப்பால்பட்டது, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். இப்போ நம்ம டாபிக் வருவோம். அது டாபிக் முடிஞ்சு இது வந்து நம்ம குப்பூஸும் பாலும் வாங்கி வீட்டில் கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த டோரில் வச்சோம்னா அவங்க எடுத்துக்குவாங்க. இன்றைக்கி உள்ள வீடியோ நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து நம்ம வந்து மதர்ஸா போகணும். ஓனர் வந்திருக்காங்க. ஓனர்காரை கழுவிட்டு அப்படியே நம்ம போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜமால்னே இப்போ தான் இறங்கிட்டு இருக்காரு கார்லேருந்து. ரொம்ப நாளாக ஆச்சு. ஜமால் பாய், நம்ம அப்படியே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பள்ளிக்கூடத்தில் விட்டு ரூமுக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன ஒரு விஷயம்னா அப்ஷர்னா நம்ம இணையதளம் விசா இது சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் நமக்கு பெனால்ட்டி, இந்த லைசன்ஸ் சம்மந்தப்பட்ட அப்பாயின்மெண்ட் நமக்கு இங்கே வந்தால் புதுசாக வந்தால் எடுக்கிறதுக்கு இந்த அப்ஷர்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஆப்பில் தான் நமக்கு சம்மந்தப்பட்ட எதாக இருந்தாலும் நம்ம மேலே போலீஸ் கேஸ் ஆனாலோ எதானாலும் அதில் நமக்கு ரெக்கார்ட் ஆயிரும். இப்போ அதுலேருந்து ஒரு 16 நிபந்தனை கொடுத்துருக்காங்க. பேர் சேஞ்ச் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அப்ஷரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்ஷரில் பார்த்தீங்கன்னா நிறைய புதுசாக டிரைவர் வராங்கன்னா அந்த ஓனர் என்ன பண்ணுவாங்கன்னா கார் பேர் இருக்குல்ல எக்காம், அந்த இது ஆர்சி புக்கு பேர் அப்படியே அதாவது வேலை பார்க்குற ஆளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க நேம. ஏன் அப்படி பண்றாங்கன்னா, ஏதோ ஃபைனு, கேமரால ஃபைனு எதுவும் வந்துச்சுன்னா எப்ப வேணா அவங்க கட்டிக்கலாம். ஏன்னா இப்ப எக்ஸிட்ல போறானா அவன் நம்ம தான் கட்டணும், அவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. இதே இப்ப அவங்க பேர்ல இருந்து அவங்க தான் இன்னைக்கு இருந்தாலும் கட்டி ஆகணும். அதனாலதான் இவங்க இப்படி ட்ரிக் பண்ணி ஒரு ட்ரிக் மாதிரி வச்சுக்கிட்டு, அதாவது வேலை பார்க்குறப்ப நம்ம வேலை பார்க்குறோம்னா நம்ம பேர்ல மாத்திடுறாங்க கார் பேரை. அது அப்ஷர்ல உடனே 2 செகண்ட் தான் டக்கு நம்ம பேருக்கு மாறிடும். இப்போ நம்ம கேமரா ஃபைன் வந்து எது வந்தாலும் நமக்கு மெசேஜ் வரும். இதே பேர் மாத்திராட்டி அவங்களுக்கு மெசேஜ் போகும். நம்ம வீட்டுல நம்ம பேர்ல இல்லை அந்த காரு, அவங்க பேர்ல தான் இருக்கு. அதுவே நமக்கு நல்லது. இப்ப கூட இடையில நம்ம அண்ணனுக்கு ஒரு இந்த ஸ்டிக்கர், கிரீன் கலர் ஸ்டிக்கர் இருக்கு, வண்டி கண்டிஷனா இருக்கு, இந்த வண்டி ரோட்ல ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர். அந்த ஸ்டிக்கர் அவங்கள்ட்ட இருக்கு, டேட் இருக்கு, 2 வருஷம் டேட் இருக்கு. ஆனா ஃபைனை போட்டா அண்ணன் வந்து பேப்பர் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஓனர் என்ன சொல்லியிருக்கான், நீ போய் விசாரி, வெளியில அங்கே விசாரி இங்கே விசாரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேளு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏன்னா அவங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா ஃபைன் வந்திருக்கு, இவர் தான் 300 ரியால், வண்டி இவர் பேர்ல இருக்கனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் இவருக்கு தான் ஃபைன் வருது. அதனால அப்படி பேசி அதுக்கப்புறம் நேரா போய் அப்சர்ல பார்த்ததுல அவன் என்ன இங்க உள்ள சூடானியால என்ன சொல்லிட்டாருன்னா, நீ உன்னோட ஆளு தான் போகணும், உன்னோட கஃபீல் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு நேமுக்கு பேரு தாங்க மாத்திர, மற்றபடி ஏதோ ஒரு பிரச்சனை ஃபைன் எதுவும் நம்ம ஏதாவது பேசணும், அவங்க ஓனர் சைட்ல இருந்து ஆன்லைன்ல சில வெப்சைட்லாம் இருக்கு, அதுல போய் பார்த்தாங்கன்னா அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால இந்த ஒரு ட்ரிக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டு நம்ம ஒயிட் ரைஸ் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி நம்ம ரிட்டர்ன் வருவோம். இந்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு விஷயத்த நான் சொல்லுவேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும், கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும், சில நியூஸும் இருக்கும். அதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட், சில நியூஸ், சவுதி அரேபியா பற்றி சில முக்கியமான நியூஸை உங்கள்கிட்ட பதிவு பண்ணுவேன். நம்ம சேட்டா கடையில் வந்து ஒரு சாயும் ஒரு கேக்குங்க. அது என்ன கேக்குன்னு தெரில, உங்களுக்கு தெரியுதா? அது என்ன கேக்குன்னு தெரில. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு தான் எடுக்கிறதுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கோம். சாப்பிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா தூங்கணும். இப்போ நம்ம போயிட்டு நேராக எடுத்துட்டு அடுத்து எங்கே போகிறோன்னு தெரில. அப்படியே நம்ம போகலாம். நாளைக்கு வேற லவ்வர்ஸ் டேவா, திருப்பி 2வது வேற பதிவு பண்ணுறேன். வாழ்க்கை நமக்கு இப்படியே போய்கிட்டு இருக்கு. அதாவது பள்ளிக்கூடத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஒரு காஃபி ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். வெயிட்டிங்கில் நிற்கிறோம். இன்னும் என்ன நடக்குதுன்னு தெரில. அநேகமாக நம்மளை போக சொல்கிறாங்களா இல்லை இங்கேயே வெயிட் பண்ண சொல்கிறாங்களான்னு தெரில. அப்படியே நம்ம என்னென்னு பார்ப்போம். புதுசாக இருக்குங்க இந்த காஃபி ஷாப்பு, நிறைய காரம் நிற்கிது. நம்ம அப்படியே உள்ளே போய் காஃபி ஷாப் நமக்கு எதுவும் ஆஃபர் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே ஒரு காஃபி, டீ ஏதாச்சும் ஒன்று குடிச்சிட்டு போக சொன்னாங்கன்னா அப்படியே நம்ம போயில இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். டீ ஸ்குவாட் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நம்ம பக்காலெல்லாம் நிற்கணும். இப்போ என்ன ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆகிட்டு ரொம்ப கொடூரமாக இருக்குது. அதனால கழட்டிடுறேன். நமக்கே பயங்கரமாக இருக்குப்பா. ஒரு இடத்துக்கு போனேன் இங்கே ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு, ரிட்டர்ன் பண்ணவே இல்லை. கார்டு கொண்டு வான்னு பிடிச்சி சாக அடிச்சு விட்டான் நம்மள. அதுக்கப்புறம் டே நீ தான் வேலை பார்க்குறேன், நானும் தான் வேலை பார்க்குறேன், மாத்திரா அப்படின்னு சொல்லி ரெடிஸாக
உங்கள்கிட்ட அப்படி சொல்கிறேன் மாற்றுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி மாற்றி இப்போ நம்ம வந்து பக்காலாவுக்கு வந்துருவோம். பக்காலா வந்து ஜாமான் வாங்கணும். இன்னும் அவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பலை, அனுப்பிச்சுடுங்க. அப்போ எடுத்துக்கு நம்ம அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதுதான். சாம்பார் முடிஞ்சிருச்சு, வேறு குழம்பு ஏதாச்சும் நம்ம குக்கிங் பண்ணுவோம். எனக்கு நிறையா வீடியோ சொல்லியிருப்பேன். நம்ம ஜாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு தான் அடுத்து டியூட்டி வராது நம்புகிறேன். நேற்று வீடியோ என் பண்ணோன்னா டியூட்டி வந்துச்சு. எதுக்கு ரொம்ப டைமிங் ஷெட்யூல் ரொம்ப எடுத்துக்கிட்டு ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக முடிச்சணும்னு அதை இது பண்ணியாச்சு. அதனால் அந்த வீடியோ ஆட் பண்ணலை. நம்ம வீடியோ என் பண்ணுறேன்னு தோணுச்சு. ஏன்னா அதை பாதியோட என் கட் பண்ணேன்னா ஃபோன் வந்துருச்சு, அதனால டிஸ்டர்ப்ஸாக இருக்கணும் உங்களுக்குன்னு. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட நம்ம பார்ப்போம். சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. சீட் பெல்ட் போடாமல் கார் எடுக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.